सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 9/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு இகழ்ச்சியை புகழ்ச்சி என்று புரிந்து கொண்டு இரக்க மனம் உடையவர் ஆகுங்கள். தன்னுடைய ஜொலித்துக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பார்க்கிறீர்களா? அதிர்ஷ்ட நட்சத்திரம் எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது சில நேரம் ஜொலிக்கிறது மற்றும் சில நேரம் ஜொலிப்பு குறைந்து விடுகிறதா? அதாவது நிகழ்வுகள் என்ற மேகத்தின் நடுவே மறைந்து விடுகிறதா? அல்லது சில நேரம் இந்த ஸ்தூல நட்சத்திரங்களுக்கு சமமாக எப்படி ஸ்தூல நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றுகின்றன அதே போல நிலை மாறுவதோ இல்லையே? அல்லது அதிர்ஷ்டத்தின் ரேகை இப்பொழுது ஏறும் கலை மற்றும் அடுத்த நேரம் நிற்கும் கலை அல்லது இறங்கும் கலை அந்த மாதிரி மாறவே இல்லையே? ஏனென்றால் சங்கம யுகத்தில் அதிர்ஷ்ட ரேகையை மாற்றக்கூடிய தந்தை நேர் எதிரில் தன் பங்கை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் தந்தையின் நேரடி குழந்தைகள் அவர்களுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாகவும் மற்றும் அழியாததாகவும் இருக்க வேண்டும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை வேறு எந்த ஆத்மாவும் உருவாக்க முடியாது. அதிர்ஷ்டம் நிறைந்தவனாக தன்னை அனுபவம் செய்கின்றீர்களா? அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் தெரிந்திருக்கிறீர்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஒவ்வொரு எண்ணத்தில், ஒவ்வொரு வார்த்தையில், காரியத்தில் தந்தையை பின்பற்றி நடப்பவராக இருப்பார். எண்ணம் கூட தந்தைக்கு சமமாக உலக நன்மையின் சேவைக்காக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையில் பணிவு மற்றும் மேன்மை, மேலும் அந்த அளவு மகா நிலை இருக்கும். நினைவு சொரூபத்தில் ஒரு பக்கம் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமான தன்மை, இன்னொரு பக்கம் உலகின் சேவாதாரி ஆத்மா என்று இருக்கும். ஒரு பக்கம் அதிகார தன்மையின் போதை, இன்னொரு பக்கம் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர். ஒவ்வொரு ஆத்மாவிற்காக தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரமளிப்பவர். அவர் எதிரியாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தின் கணக்கு வழக்கை முடிப்பதற்கான காரணமானவராக இருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்குவதற்கு காரணமாயிருக்கும் ஆத்மாக்களுக்கும், சம்ஸ்காரங்களின் மோதல் செய்யும் ஆத்மாக்களுக்கும், வெறுப்புணர்வு கொள்ளும் ஆத்மாக்களுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்காக வள்ளல் மற்றும் வரமளிப்பவராகி துச்சமாக உதறி தள்ளுபவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆத்மா என்று அனுபவம் செய்யட்டும். நிந்தனையின் வார்த்தைகள் மற்றும் அவமரியாதையின் வார்த்தைகள் கூட மகிமை மற்றும் புகழ் பாடுவதற்கு தகுதியானதாக அனுபவமாகட்டும். மேலும் நிந்தனை மகிமையாக அனுபவமாகட்டும். எப்படி துவாபர யுகத்தில் நீங்கள் அனைவரும் தந்தையை நிந்தனை செய்தீர்கள், ஆனால் தந்தை நிந்தனையையும் மகிமை என்று புரிந்து ஏற்றுக்கொண்டார். மேலும் நிந்தனையின் பிரதிபலனாக பக்தியின் பலன் ஞானம் கொடுத்தாய் என்றே, வெறுப்பு அல்ல.
அதாவது பக்தியினுடைய பலனா ஞானம் கொடுக்கிறார் இல்லையா, வெறுப்பு கொடுக்கல. இன்னும் இரக்கமனம் உடையவராக ஆனார். அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள்தான் உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த உயர்ந்தவர் ஆகின்றார்கள். எப்படி தந்தையிடம் இருந்து பிரிந்து சென்ற ஆத்மாக்களையும் தன்னுடையவர் ஆக்கி தன்னை விட உயர்ந்த பிராப்தி செய்விக்கின்றார், அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னையும் விட முன்னேறி செல்வதற்கான சுபபாவனை வைத்துக்கொண்டே உலகிற்கு நன்மை செய்யபாராக ஆகுங்கள். இதைத்தான் நிரந்தர யோகி நிலையின் லட்சணம் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் யார் வார்த்தை மற்றும் உணர்வை மாற்றம் செய்து விட்டார், அதாவது இகழ்ச்சியையும் புகழ்ச்சியில் மாற்றிவிட்டு நிந்தனையை மகிமையில் மாற்றம் செய்துவிட்டு துச்சமாக உதைப்பதை மரியாதையில் மாற்றம் செய்து அவமானத்தை சுய அபிமானத்தில் மாற்றம் செய்து, அவமானம் வந்தா கூட சுய அபிமானமாக அதை மாற்றம் செய்வார்கள், மற்றும் அபகாரத்தை உபகாரத்தில் மாற்றம் செய்து மாயாவின் தடைகளை, அதாவது தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்கும் சாதனமாக புரிந்து மாற்றிவிட்டட்டும். அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் வெற்றி பெறுபவர்களாக 8 ரத்தினங்கள் ஆகின்றார்கள். மேலும் பக்தர்களின் இஷ்ட தேவி தேவதைகளாக ஆகின்றார்கள். அந்த மாதிரி நிலை வரை வந்தடைகின்றீர்களா, அல்லது அன்பான ஆத்மாக்களுக்கு மட்டும் சகயோகி ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றீர்களா? நம்பிக்கை இழந்தவர்களை நம்பிக்கை நட்சத்திரமாக ஆக்குவதுதான் அதிசய காரியமாகும். அந்த மாதிரி அதிசயம் காண்பிப்பவர்களாக ஆகியிருக்கின்றீர்களா, அல்லது தந்தையின் அதிசய காரியத்தை மட்டும் பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்கின்றீர்களா? எப்பொழுது தந்தையை பின்பற்றி நடப்பவர் என்றால் அதிசயம் செய்பவராக ஆக வேண்டுமே அன்றி பார்த்து மகிழ்ச்சி அடைபவராக அல்ல. புரிந்ததா? இதைத்தான் தந்தையை பின்பற்றி நடப்பது என்று கூறுவது. எப்படி நேரமோ அப்படி அடியெடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது இது கடைசி நேரம் என்று புரிந்து கொண்டீர்களோ அதே போல தன்னுடைய நிலையையும் கடைசி சம்பூர்ண நிலை என்று புரிந்து கொள்கின்றீர்களா? நேரம் கடைசி மற்றும் முயற்சியின் வேகம் நிலை இடைப்பட்டதாக இருக்கிறது என்றால் முடிவு என்னவாகும்? சொர்க்கத்தின், அதாவது சுகத்தின் பிராப்தி இடைப்பட்ட முயற்சி செய்பவர்களுக்கு சத்யுகத்தின் இடைப்பட்ட காலத்தில் பிராப்தியாகும். அந்த மாதிரி லட்சியம் கொண்டிருக்கவில்லை இல்லையா? லட்சியம் முதல் ஜென்மத்தில் வருவதற்கானதாக இருக்கிறது என்றால் லட்சணமும் முதல் தரமானதாக வேண்டும். நேரத்திற்கு ஏற்றபடி மற்றும் லட்சியத்திற்கு ஏற்றபடி முயற்சி செய்வதை சோதனை செய்யுங்கள். நல்லது. அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக அனைவரின் மரியாதைக்குரிய தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியில் தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு நிரந்தரமாக தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பயனுள்ளதாக ஆக்குங்கள் மற்றும் வெற்றி சொரூபமாக ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா நிச்சயத்தின் ஆதாரத்தில், ஆன்மீக போதையின் ஆதாரத்தில் நிச்சயம் நடக்கும் என்ற ஞானம் உடையவராகி ஒரு நொடியில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிவிட்டார். தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, சேவையில் பயனுள்ளதாக ஆக்கினார். இதனுடைய வெளிப்படை நிரூபணமாக கடைசி நாள் வரை உடல் மூலமாக, கடிதங்கள் மூலமாக சேவை செய்தார். வாய் மூலமாக மகா வாக்கியங்களை உச்சரித்தார். கடைசி நாளில் கூட நேரம், எண்ணம், உடலை பயனுள்ளதாக ஆக்கினார். அப்படி பயனுள்ளதாக ஆக்குவதின் அர்த்தமே சிரேஷ்டத்தின், அதாவது உயர்ந்த பக்கம் ஈடுபடுத்துவது.
அந்த மாதிரி யார் பயனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இயல்பாகவே கிடைக்கிறது. வெற்றி அடைவதற்கான விசேஷ ஆதாரம் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், உறவு, நெருக்கம் எதிலேயும் வெற்றி அனுபவம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் தனக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். வீணாகி போய்விட அனுமதிக்காதீர்கள். பின்பு இயல்பாகவே வெற்றியின் குஷியின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் தற்சமயத்திற்காக வெற்றி அடைபவராக ஆவது மற்றும் எதிர்காலத்திற்காக சேமிப்பது. பாபா அடுத்ததா சொல்றாங்க, இந்த பிராமண வாழ்க்கையில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாயிண்ட், யார் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கியதின் பலன் சொரூபமாக ராஜ்ய பாக்கியத்தின் முழு காலத்திலும் ராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். இரண்டாவது பாயிண்ட், யார் மூச்சை பயனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர் அநேக பிறவிகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். ஒருபொழுதும் மூச்சு நிற்காது, இதயம் நின்று போகாது. மூன்றாவது பாயிண்ட், யார் ஞான பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர் அந்த மாதிரி அறிவாளி ஆகிவிடுகிறார். அதனால் எதிர்காலத்தில் அநேக மந்திரிகளின் அறிவுரைகளை கேட்க வேண்டியது இல்லை. அவரே அறிவு நிறைந்தவராகி ராஜ்யத்தை நடத்துவார். நான்காவது பாயிண்ட், யார் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறாரோ, அதாவது அவற்றை காரியத்தில் ஈடுபடுத்துகிறாரோ அவர் அனைத்து சக்திகள் நிரம்பியவர் ஆகிவிடுகிறார். அவருடைய எதிர்கால ராஜ்யத்தில் எந்த சக்தியின் குறையும் இருப்பது இல்லை. அனைத்து சக்திகளும் இயல்பாகவே குறைவில்லாத, இடைவிடாத, தடையற்ற காரியத்தின் வெற்றியை அனுபவம் செய்விக்கும். ஐந்தாவது பாயிண்ட், யார் அனைத்து குணங்களின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறாரோ அவர் அந்த மாதிரி குணம் நிறைந்தவர் ஆகிவிடுகிறார். அவருக்கு இந்த கடைசி நேரத்தில் கூட அவருடைய ஜட சிலைகளின் மகிமையாக அனைத்து குணங்கள் நிரம்பிய தேவதையின் ரூபத்தில் இருக்கும். ஆறாவது பாயிண்ட், யார் சூழ செல்வத்தின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குகிறாரோ அவர் 21 ஜென்மங்களுக்காக அனைத்து செல்வங்கள் நிரம்பியவர் ஆகிவிடுகிறார். எனவே பயனுள்ளதாக ஆக்குங்கள், வெற்றி அடைபவர் ஆகுங்கள். ஏழாவது பாயிண்ட், எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆவதற்கான வழி ஒரே பலம் மற்றும் ஒரே ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை. நிச்சயம் எப்பொழுதுமே கவலையற்றவராக ஆக்குகிறது. மேலும் கவலையற்ற நிலை உள்ளவர் என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி அவசியம் இருக்கும். எப்படி பிரம்மா பாபா உறுதியான எண்ணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை அடைந்தார், உறுதித்தன்மை வெற்றியின் ஆதாரமாக ஆனது. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்கள். ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் குணத்தையும் சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சேமிப்பதின் விதியை கடைபிடித்தீர்கள் என்றால் வீணான கணக்கு தானாகவே மாறி பயனுள்ளதாகிவிடும். தந்தை மூலமாக என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ அவற்றை தானம் செய்யுங்கள். ஒருபொழுதும் கனவில் கூட தவறாக கூட பிரபுவால் கொடுக்கப்பட்டதை தன்னுடையது என்று நினைக்காதீர்கள். என்னுடைய இந்த குணம், என்னுடைய சக்தி, இந்த என்னுடையது என்று வருவது என்றால் பொக்கிஷத்தை இழப்பது. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். 3 காலங்களையும் உணர்ந்த ஸ்திதி, அதாவது நிலை மூலமாக குழப்பம் அடையும் சூழ்நிலைகளை ஆனந்தத்தில் மாற்றம் செய்யக்கூடிய கர்ம யோகி ஆகுக. எந்த குழந்தைகள்
மூன்று காலங்களையும் தெரிந்தவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய முடியாது. ஏனென்றால் அவர்களின் எதிரில் மூன்று காலங்களும் தெளிவாக இருக்கிறது. எப்பொழுது லட்சியம் மற்றும் பாதை தெளிவாக இருக்கிறது என்றால் யாரும் குழப்பம் அடைவது இல்லை. மூன்று காலங்களையும் தெரிந்த ஆத்மாக்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையும் அனுபவம் செய்வதில்லை. சூழ்நிலை குழப்பம் அடைய செய்வதாக இருந்தாலும் பிராமண ஆத்மா எதையும் மகிழ்ச்சியில் மாற்றிவிடும். ஏனென்றால் எண்ணிலடங்காத தடவை அந்த பங்கை செய்திருக்கிறார். இந்த நினைவு கர்மயோகி ஆக்கிவிடுகிறது. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியோடு செய்கிறார். ஸ்லோகன்: அனைவரின் மரியாதையை பெற வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।